Hello friends, welcome to Zaag Zoog Kitchen. இன்னைக்கு நம்ம Zaag Zoog Kitchenல பார்க்க போறது cook with comaliல mimegopi அண்ணா செஞ்சிருந்த stuffed chilli chutney panipuri with lemon idli recipe தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளா இருந்தது. ஆனா இதோட டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருந்தது. பானிபூரியில சட்னி வந்து ஃபில் பண்ணி அதை இட்லிக்குள்ள ஸ்டஃப் பண்ணி செய்யறப்போ இதோட டேஸ்ட் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்டா இருந்தது. பானிபூரினாலே எல்லோருக்கும் பிடிக்கும். அந்த பானிபூரியில சட்னியை ஃபில் பண்ணி லெமன் இட்லியில வச்சு ஸ்டஃப் பண்றப்போ இட்லி பிடிக்காதவங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சில்லி சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன்ல அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் ஒரு ஆனியனை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்காக 5 காஞ்ச மிளகா சேர்த்துக்கணும். இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கணும். இதை மறுபடியும் 2 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வந்து கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் வந்து இந்தளவு வதங்கினதும் இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சட்னியோட கலருக்காக 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். நான் அப்போவே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், இல்லைன்னா மிளகாய் தூள் வந்து கருகிரும். இப்போ இந்த வெங்காயம் வந்து ஆறுனதும் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம சில்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பானிபூரிக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்காக லெமன் ஃப்ளேவரோட ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். துவரம்பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 5 to 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்தோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/4 கப்பு நிலக்கடலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாவை நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காய பவுடர் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலர்ஃபுல்லாக நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டஃப்டு இட்லி ரெடி பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி செய்கிறதுக்காக இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு வந்து 4 எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சிலிக்கான் மோல்டு இல்லைன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சின்ன சின்ன கப்ஸில் கூட நீங்கள் இட்லி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மோல்ட்ஸில் வந்து கொஞ்சமாக ஆயிலை வந்து க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பேஸுக்காக கொஞ்சமாக இட்லி மாவு ஊற்றிக்கணும். எல்லா கப்ஸ்லையுமே கொஞ்சமாக இட்லி மாவு போர் பண்ணிக்கிறேன். இப்போ 4-5 பானிபூரிஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பானிபூரியில் வந்து சென்டரில் விரல்களை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கணும். இப்போ இந்த பானிபூரிக்குள்ளே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த தாளிப்பு, அதாவது லெமன் ஜூஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃபில் பண்ணால் போதும். இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சில்லி சட்னியை வந்து ஃபில் பண்ணிக்கணும். சட்னியை வந்து கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு உள்ளே வந்து நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் இட்லியோட பானிபூரி சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பானிபூரிஸை சிலிக்கான் கப்ஸில் வந்து சென்டரில் வச்சுக்கலாம். நான் எல்லா பானிபூரியையும் சட்னியால் ஃபில் பண்ணி மோல்டோட சென்டரில் வச்சுக்கிறேன். இப்போ பானிபூரியை வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இட்லி மாவு வந்து இதுக்கு மேலே ஊற்றிக்கணும். 4 கப்ஸையுமே மாவால் ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை இட்லி ஸ்டாண்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நார்மலாக நம்ம இட்லி வேக வைப்போம்ல, அது மாதிரி இந்த மோல்ஸில் உள்ள இட்லியையும் வேக வச்சுக்கலாம். இந்த இட்லிஸை 10 to 15 நிமிஷம் வேக வச்சா மட்டும் போதும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இட்லி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இது ஆறுனதும் நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். இட்லிஸ் வந்து ஈஸியாகவே டீமோல்ட் ஆயிரும். பார்க்குறதுக்கே இட்லி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். பிளேட்டில் வந்து லெமன் ஜூஸை இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டஃப்டு இட்லிஸை வந்து நம்ம தாளிப்பு லெமன் ஜூஸில் ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு பிளேட் பண்ணிக்கணும். இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டஃபிங்கோட இட்லிஸ் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான ஸ்டஃப்டு லெமன் இட்லி பானிபூரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.